கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த புத்திமதியை நிறைய நேரத்தில் நம்ம கேட்போம், ஆனால் நம்ம பற்றி கொள்ள மாட்டோம், அதை விட்டுருவோம், அதை காத்து கொள்ள மாட்டோம். அதனால தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு நன்மை, ஆசீர்வாதம், பாதுகாப்பு இல்லை. வேத புஸ்தகம் அழகாய் சொல்லுகிறது, புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள். புத்திமதி தேவை. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். அப்போ புத்திமதியை கேட்பதற்கு நாம் தேவனிடத்தில் நெருங்க வேண்டும், வேதத்தை நல்லா தியானிக்க வேண்டும். ஏற்கனவே நமக்கு முன்பாக நன்றாய் ஓடினவர்களை கவனிக்க வேண்டும். அவர்கள் இந்த இடத்துல எப்படி செயல்பட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அப்பொழுதுதான் நாம் அந்த காரியத்தை சக்சஸாக செய்ய முடியும். அதற்கு நமக்கு கட்டாயம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. அவரிடத்தில் கேட்க வேண்டும், ஒவ்வொரு காரியத்திலையும் கேட்க வேண்டும். பற்றிக்கொள், உறுதியாய் பற்றிக்கொள் புத்திமதியை. தேவையான புத்திமதி. ஒழுக்கமாய் வாழ்பவர்கள் மட்டும்தான் பரவராஜ்யம் போக முடியும். நமக்கு ஒரு ஒழுக்கம் தேவை. தேவனுடைய பிள்ளைகள் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். முதல்ல அதை விரும்பணும், பரிசுத்தத்தை விரும்பணும், உண்மையை விரும்பணும், நீதியை விரும்பணும், நியாயத்தை விரும்பணும், பொருளாசையை வெறுக்கணும், இச்சையை வெறுக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் நாம் ரொம்ப கவனமாய் செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அற்புதமா சொல்லுகிறார், அதுதான் உனக்கு ஜீவன். புத்தியும் ஞானமும் வெளியிலிருந்து கூப்பிடுகிறது இல்லையா என்று வேதம் சொல்லுகிறது. அது கூப்பிடுது, வாங்க வாங்க, நான் உங்களுக்கு போதிக்கிறேன். இந்த பூமியில நீங்க எப்படி நடக்கணும், எப்படி செயல்படணும், என்ன செய்யணும், யார்கிட்ட எப்படி பேசணும், வார்த்தையில சுருக்கம் இருக்கணும், எந்த மாதிரி பேசணும், எல்லாம் வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு பிரியமானவர்களே. அப்ப புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், விட்டுறக்கூடாது, அதை காத்து கொள்ளணும், அதுவே நமக்கு ஜீவன் என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம்ப்பா. நாங்கள் கற்றுக்கொண்ட புத்திமதியை, நன்மையான புத்திமதியை ஆண்டவரே நாங்கள் செயல்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யும் சுவாமி. அதை விட்டுறக்கூடாது, அதை காத்து கொள்ளணும் சுவாமி. உறுதியாய் பற்றி கொள்ளணும், உறுதியாய் பற்றி கொள்ளணும் சுவாமி. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள கிரியை செய்யட்டும். ஒரு வார்த்தை ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. இந்த நன்மையினால் நிரப்பும், கிருபையினால் நிரப்பும் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பலவீனங்கள், சோர்வுகள் விலகட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென்.